தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு. ஏன் உதயண்ணா, முதலமைச்சர் விஜய் சாரை பார்த்து வாயை தொடங்க சிஎம், வாயை தொடங்க சிஎம்னு கத்திட்டே இருக்கீங்களே, அது அப்படியே கொஞ்சம் உங்க அப்பாட்ட போய் வாயை தொடங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. 16ஆம் தேதி வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிட்டாங்க. அத பத்தி நீங்களும் வாயை திறக்கல, உங்க அப்பாவும் வாயை திறக்கல. இத ரொம்ப பெருசா சேனல்ஸ்லயும் அவ்வளவா பேசவும் இல்லை. நீங்க ஏதாவது பேசினாதானே சேனல்ஸ் வந்து ஏதாவது பேச போறாங்க. சேனல்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அப்படியே சிங்சாதானே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க சொன்ன வெள்ளை அறிக்கையில இதெல்லாம் தப்பு, நீங்க இதெல்லாம் தப்பா சொல்றீங்க, நீங்க வெள்ளை அறிக்கை ஃபுல்லாவே தப்பா சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு அவங்க சொன்ன வெள்ளை அறிக்கைக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பேசியிருக்கலாம். அத பத்தி வாயே திறக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டோட கடன் வந்து 13.18 லட்சம் கோடி கடன்ல வந்து நிக்குது. ஒரு தனி நபர் கடன் எவ்வளோ? கொஞ்சம் நஞ்சமா 1,28,934 ரூபால வந்து நிக்குது. ஒரு குழந்தை இந்த மண்ணுல, இந்த தமிழ்நாட்டு மண்ணுல பிறக்கும் போதே கடங்காரனா வந்து பிறக்குது. இதெல்லாம் பத்தி நீங்களும் உங்க அப்பாவும் ஏதாவது வாயை திறந்து பேசுறீங்களா? நீங்களும் உங்க அப்பாவும் நல்லா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி நல்லா பணம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கெல்லாம் நாங்க வந்து கடங்காரங்களா இருக்கணும், அப்படித்தானே? அத பத்தி ஏதாவது பேச வேண்டியதானே. சும்மா வந்து ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் வந்து விஜய் சாரை வந்து வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க எல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல இந்த வெள்ளை அறிக்கைக்கு நீங்களும் உங்க அப்பாவும் வாயை திறந்து பேசுங்க.